ஒரு விஷயம் சார், பிரதமரோ அல்லது இந்திய அரசு, மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எல்லா மாநிலத்தினுடைய நிலைப்பாடும் ஒரே மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை தனியாக பிரித்து மாதிரி பார்க்குறீங்க, மாட்டான் விட்டு பிள்ளை மாதிரி இங்கே பார்க்குறீங்க, ஏன் அப்படி ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இந்தியாவில் பாஜக ஆளாத பல மாநிலங்களில் உள்ள எம்பிக்கள் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய தொகுதி வளர்ச்சிக்காகவும் எவ்வளோ திட்டங்களை வாங்கி கொண்டு வராங்க. நீங்கள் 2014 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் யாராவது இந்த மாநில வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களின் வளர்ச்சிக்காக இதாக சொல்கிறீங்களா? இல்லை, எப்போ பார்த்தாலும் தேச வளர்ச்சிக்காகவும் தேச விரோதமான கருத்துக்களை சொல்லி தினசரி ஒரு சண்டை, தினசரி ஒரு பிரச்சனை. இன்னைக்கு பாருங்கள், தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார், நீங்கள் நாகரிகமாக பேசுங்க, எம்பிக்கள் நாகரிகம் எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வர மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னால் இவங்க எப்படின்னா தமிழர்களை திட்டி போட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு திருச்சியில் நடு ரோட்டில் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சருடைய குடும்பாவி இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களே சட்டத்தை கையெழுத்து, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்களே சட்டத்தை கையெழுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்கள்கிட்ட தப்பான கருத்துக்களை சொல்லி மத்திய அரசு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் போலையும் இந்தியா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நிலைப்பாடை உருவாக்கக்கூடாது என்பதால் மத்திய அரசு விரும்புகின்றது. இத்தகைய கருத்தில் கொண்டு தான் தர்மேந்திர பிரதான் எம்பி சொன்னார், நாகரிகமாக பேசுங்க, பேசக்கூடிய அளவுகோல் இருக்குது, இதெல்லாம் மாரி பேசினா இப்படி தான் உங்களுடைய நாகரிகமாக கேட்கும்போது அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய தமிழ்நாட்டு எம்பிக்கள் யாராவது தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி ஏதாவது பேசுக்காங்க? இல்லை, முழுக்க அறிவாலயத்தினுடைய ஒரு பெரிய பாடுறதும் பேசுறதும் மக்களுக்கு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்க தான் அங்கே கேட்குறோம். நீங்கள் இருமொழி கல்வியை நீங்கள் சொல்லக்கூடியவங்க, நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 4 மொழி 5 மொழி இதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அதையும் இழுத்து மூடுங்க.